விடிஞ்சா கல்யாணம். ஏன் இப்படி பண்ண? இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். யாரு கேட்டு இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணீங்க? நீங்களா பேசி நிச்சயம் பண்ணுவீங்க, நான் வந்து கழுத்தை நீட்டணுமா? யோசிச்சு பாரு, உனக்கும் எனக்கு என்ன பொருத்தம் இருக்கு? படிச்ச நான் எங்க, படிக்காத நீ எங்க? சரி, நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க. ஏன் கூட வாழறதுக்கு உனக்கு என்ன நாகரிகம் தெரியும்? நாளைக்கே கூட படிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன வருவாங்க, அவங்க கூட பழகதான் தெரியுமா? இல்ல 4 வார்த்தை இங்கிலீஷ்ல தான் பேச தெரியுமா? என்னமா இப்படி பேசுற? இத்தனை நாள் நான் சின்ராசோட ஆசையா பேசலையா, பழகலையா? அந்த வீட்டு ஆடு மாடு கூட தான் நான் ஆசையா பேசுறேன், பழகுறேன். அதுக்காக அதையெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? உன் கையால் என் கழுத்துல தாலி ஏறுது ஒண்ணுதான், தூக்கலன்னா தொங்குறது ஒண்ணுதான். இத்தனை நாளா நீ என்கிட்ட பேசுனது பழகுனதெல்லாம் வச்சு நீயும் என் மேல ஆசை வச்சிருக்கேன் தான் நினைச்சேன். ஆனா ஆடு மாடு மாதிரி தான் என்கிட்டயும் பழகினேன்னு அப்பயே தெரிஞ்சிருந்தா நான் எப்போ ஒதுங்கியிருப்பேன். சின்ன வயசுல இருந்தே உன் ஆசை தான் என் ஆசை நினைச்சிட்டு இருந்தேன். உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருந்தேன். உனக்கு சந்தோஷம் இல்லாத இந்த கல்யாணம் வேண்டாம். நீ என்ன மாதிரி மாப்பிள்ளைய விரும்புறியோ அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாயிரு.